வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கலா அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, இந்த பாட்டு சங்கீதம் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 ஸ்வரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா சா. அந்த சான்ற எழுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செண்பக மரத்தோட இலையை நம்ம இதிலேருந்து மியூசிக் போட போகிறோம். இந்த இலை கடவுளுக்கும் முனிவர்களுக்கும் உகந்ததாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீன்ற எழுத்துக்கு இந்த அரச மரத்து இலையை நம்ம வச்சு மியூசிக் பண்ண போகிறோம். இந்த இலை பார்த்திங்கன்னா அரசர்களுக்கும் ஆட்சியாளருக்கும் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கடம்ப மரத்தோட இலை. இந்த கடம்ப மரத்தோட இலையும் பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, உதாரணமாக இராணுவ படை, கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை, இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக இருக்குது. இந்த இலையிலேருந்து நம்ம இசை அமைக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மா அப்படின்ற இலை. இது பார்த்திங்கன்னா மஞ்சனத்தி இலை. இது நிறையா வயல்கள் காடுகள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த இலை மக்களுக்கு பயன்படும். இந்த பழங்களெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் இது மக்களுக்கு பயன்படுறனால இருக்கனால மக்கள் அப்படின்ற வீகத்தில் வச்சுக்கிட்டு இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம இசையமைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பா அப்படின்ற எழுத்துக்கு பன்னீர் மரம். இது எதுக்கு குறிக்கும் அப்படின்னிங்கன்னா, அந்த மக்களுக்கு பணியாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள குறிக்கக்கூடிய மரம். இது பூ ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த இலையை கூட தொன்னை இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இதிலிருந்து நம்ம இசையமைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தா அப்படின்ற எழுத்துக்கு இது தண்ணீர் காய் மரம் அப்படின்வாங்க. இந்த தண்ணீர் காய் மரமும் ரொம்ப விசேஷமானது. இது இயற்கையை குறிக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தோட இலையிலேருந்து இசையமைக்கும் போது வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு விதமான ஒலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீ அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா இது நீர் ஆவி மரம் அப்படின்வாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் வளரும். ரொம்ப வறட்சியாக இருந்துச்சுன்னா இலை ஃபுல்லாக கொட்டிட்டு வெறும் மரம் குச்சாக இருக்கும். அதனால் இந்த மரத்துலேருந்தும் நம்ம இப்போ இசையமைக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எடுத்த அந்த செண்பக மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த செண்பக மரத்துலேருந்து நம்ம இப்போ இந்த இசையை பார்ப்போம். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்கள், இது செண்பக மரத்தோட இலை. இது இங்கே பாருங்கள். அடுத்து இந்த அரச மரத்து இலையில் நம்ம ஒரு பாடல் பாட போகிறோம். அடுத்து இந்த கடம்ப மர இலையிலேருந்து நம்ம இப்போ பாட்டு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மஞ்சனத்தி இலையிலேருந்து நம்ம இப்போ பாட்டு பாட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது பன்னீர் மரத்தோட இலை. இப்போ இதிலேருந்து என்ன பாட்டு வருது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் காய் மரத்தோட இலையிலேருந்து நம்ம இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீராவி மரம் அதிலேருந்து நம்ம ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம கடைசி ராகம் நீ அப்படின்ற நீர் ஆவி அப்படின்ற மரத்துலேருந்து நம்ம இந்த இதை வந்து பார்க்க போகிறோம். ஆக இந்த மாதிரி நிறையா இசைகள் வந்து இந்த இலைக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்றத இன்றைக்கி தெரிவித்து கொண்டு, எல்லோரும் இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் இந்த 7 வகையான மரங்களை உங்கள் வீட்டை சுற்றி வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஒரு தோட்டத்தில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு கோயில்களில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் கடவுளோட அணுக்கிரகங்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.